கல்ஃப் கண்ட்ரீஸில் யூஏஇனா துபாய், அபுதாபி, ஷார்ஜா நிறையா அந்த மாதிரி சிட்டிஸ் உள்ளது. அண்ட் ஓமன், பஹ்ரைன் இங்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட் பிளேசஸ் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி நிறையா இருக்கும். சவுதியில் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக வந்து வெறும் ஷாப்பிங் மால், அதை விட்டால் சில சிட்டிஸில் வந்து பீச்சஸ் இருக்கும். இங்கே 11 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ வந்து எவ்வளவோ பெட்டராக இருக்குது. முன்னாடிலாம் ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் ஃபுட் டெலிவரி எதுவுமே இருக்காது. பட் இப்போ ரொம்ப ஃபார் பெட்டர் டெவலப் ஆகிட்டு இருக்கு சவுதி வந்து. 3 இயர்ஸ் பிஃபோர் ரியாத்லேருந்து கோபார் ஷிஃப்ட் ஆனோம். அது வரைக்கும் ரியாத் வந்து அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் அண்ட் இவெண்ட்ஸ் இல்ல. பட் ரியாத் வந்து இப்போ சூப்பர்பா நிறைய என்டர்டைன்மெண்ட் அண்ட் இவெண்ட்ஸ் வந்து நிறைய பண்றாங்க. ரியாத் சிட்டில வந்து பீச் கிடையாது. இப்போ கோபார், தமாம், தஹ்ரானும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இவெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கஃப்சியில வந்து இந்த ஒரே ஒரு இவெண்ட் தான் நடந்துச்சு. அதுவும் வந்து சம்மர் ஹாலிடே கிட்ஸுக்கு இருந்தப்போ நடந்தது. பெருசா ஒன்னும் அவங்க கண்டக்ட் பண்ணல. ஃபுல்லா அரப் கிட்ஸ் தான் இருந்தாங்க. யூஏஇல நிறைய வந்து இந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்க இருக்கும் போதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதை மிஸ் பண்றோம். லாஸ்ட் 2 இயர்ஸா சவுதியில இருக்கிற ரியாத் சிட்டி சூப்பரா டெவலப் ஆயிடுச்சு.